ஜனாதிபதி அனுரகுமார சாநாயக்க அவர்களை தமிழ் போ கூட்டணியின் தூதுக்குழு என தலைமையிலே ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உரையாடி இருந்தோம். பிரதானமாக எங்களுக்கு கோரிக்கை கொண்டிருந்தது, அதாவது வடகிழக்கு வெளியே தென்னிலங்கையில் வாழக்கூடிய தமிழ் மக்கள், இந்திய வம்சாவளி மலையக தமிழ் மக்கள், மத்திய மாகாணம், சபரக மாகாணம், மேல் மாகாணம், தென் மாகாணம், ஊவ மாகாணம், வடமேல் மாகாணம் போன்ற எல்லா மாகாணங்களில் வாழக்கூடிய மக்களுக்கு உள்ள பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் ஜனாதிபதியிடம் எழுத்து மூலமாக ஒரு மகஜரை நாங்கள் சமர்ப்பித்திருந்தோம். காணி உரிமை, வீட்டுரிமை, இந்திய வீடமைப்பு திட்டம், பெருந்தோட்ட சம்பள விவகாரம், பொது நிர்வாகத்திலே தமிழ் மக்கள் உள்வாங்கப்படுவது எப்படி, போலீஸ் ஆட்சேர்ப்பில் தமிழர்கள் உள்வாங்கப்படுவது எப்படி, ஆசிரியர் நியமனம், கல்வித்துறையிலே, அதே போல மலையகத்திலே நுரலியாவிலே பள்ளி வலைகளுக்கு தமிழ் பணிப்பாளர்கள் நியமிப்பது, தமிழ் பிள்ளைகள் படிக்கும் அதிகமாக படிக்கும் பாடசாலைகளுக்கு தமிழ் அதிர்வலை நியமிப்பது, கொழும்பிலே இருக்கக்கூடிய பிரபலமான பாடசாலைகள் நினைத்துக் கொண்டிருக்கூடிய பாடசாலைகள் இருக்கின்றன. வீட்டுக்கு ஒரு திட்டமிட்டு சிலவாதிகளால் காலங்காலமாக தமிழ் வகுப்புகள் வெட்டி குறைக்கப்படுகின்றன. ஒரு வகுப்பிலே 40 பிள்ளைகள் படித்தால் 2 வகுப்பு என்றால் 80 பேர் படிப்பார்கள். 10 என்றால் 400 பேர் படிப்பார்கள். அப்ப 400 என்றால் 80 போனால் 320 பிள்ளைகள் படிக்க ஒரு வாய்ப்பு அழிகிறது, அங்கே குறைகிறது. ஜனாதிபதி கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அதை நிவர்த்தி செய்வதாக ஜனாதிபதி உறுதியளித்திருக்கிறார். நான் ஒரு கோரிக்கை விடுத்திருந்தேன் ஜனாதிபதியிடம், உங்களது அலுவலகத்திலே, பாராளுமன்றத்திலே அல்ல, அமைச்சரவையில் அல்ல, உங்கள் அலுவலகத்திலே, ஜனாதிபதி செயலகத்திலே ஒரு உயர் அதிகாரியை எங்களது இணைப்பாளராக நியமியுங்கள். மலையக தமிழ் இந்திய வம்சாவளி மக்களின் பிரச்சனைகளை பேசுவதற்காக நியமியுங்கள். அதை ஏற்றுக்கொண்ட ஜனாதிபதி உடனடியாக தனது அலுவலகத்திற்குரிய மிக உயர் அதிகாரியான பிரபா சந்திரகீர்த்தி, ஜனாதிபதி செயலகத்தின் பிரதான அதிகாரி, சீஃப் ஆஃப் ஸ்டாஃப், அவரை நியமித்திருக்கிறார். மகிழ்ச்சி அடைகிறேன். ஆகவே அவருடன் நாங்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துவோம். துறைசார் நிபுணர்களை வைத்து பேசுவோம். உடன்பாடு கண்ட பிறகு உடன்பாட்டுகளை எல்லாம் ஜனாதிபதி கவனத்துக்கு கொண்டு வருவோம். எனது கவனத்துக்கும் வரும் விஷயங்கள் தொடர்பாக துறை சார்ந்த அமைச்சர்களை அழைத்து ஜனாதிபதி படிப்பறை விடுப்பார். விஷயங்கள் செய்யப்படும். இதெல்லாம் பாராளுமன்றத்தில் பேசலாம், பேசி அரசு செய்யலாம். ஜனாதிபதி சொன்னார் அரசு செய்யலாம், ஆனால் காரியம் நடக்காது. காரியம் நடக்க வேண்டும் என்றால் அமைதியாக சில விஷயங்கள் செய்ய வேண்டும். பயனுள்ளதாக, ஆரோக்கியமாக நாம் செய்யப்படுகிறோம். அதுதான். அதை கண்டு யாருமே அச்சப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை, பதற்றப்பட தேவையில்லை. அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய தமிழ் உறுப்பினர்களாக இருக்கலாம், வேறு தமிழ் கட்சிகளாக இருக்கலாம், சிவில் சமூகமாக இருக்கலாம், இவர் பதற்றப்பட தேவையில்லை.